ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வே டு விஸ்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏயோட சிலபஸ் 2022 உள்ள குரூப் 3 பேப்பர் நம்பர் 13 கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ் இதோட ஸ்டடி பிளான் பற்றி பார்க்க போகிறோம். எந்த டேர்ம் அப்படின்னா, ஜூன் 2025க்கு எக்ஸாம் யாரெல்லாம் அப்பியர் ஆக போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிஎம்ஏல என்ன பேப்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் நம்பர் 13, அதாவது லா. ஃபைனலில் குரூப் 3ல் 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு லாவை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, குரூப் 3 பொறுத்த வரைக்கும் லா பேப்பரும் அப்புறம் டைரக்ட் டேக்ஸும் நம்ம ஓரளவு இன்டரில் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லா பேப்பரும் அண்டு டைரக்ட் டேக்ஸ் பேப்பரும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க எஸ்எஃப்எம் பேப்பரும் எஸ்சிஎம் பேப்பரும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். எஸ்சிஎம்மும் வந்து இன்டர்வியூ நம்ம வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்போம். ஸோ எஸ்எஃப்எம் மட்டும் நியூவாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிஎம்ஏ பொறுத்த வரைக்குமே குரூப் 3 தான் வந்து ஒரு டஃபஸ்ட்டு குரூப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளானோட எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளாலே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 13ஓட நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுதான் பேப்பர் 13ஓட ஸ்டடி மெட்டீரியல், அதாவது இன்ஸ்டியூட்டில் உள்ள புக். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ண வெயிட்டேஜ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பேப்பர் 13 வந்து 2 செக்ஷனாக பிரியுது. ஒன்று வந்து கார்ப்பரேட் லாஸ் அண்ட் எக்கனாமிக் லாஸ். ஓகேவா? கார்ப்பரேட் லாஸில் பொறுத்த வரைக்கும் 60%, எக்கனாமிக் லா பொறுத்த வரைக்கும் 40%. இந்த கார்ப்பரேட் லான்னு எடுத்தால் அதில் 40% மட்டுமே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து கவர் ஆகுது. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக ஆல்ரெடி எதில் படிச்சிருக்கோம், இன்டரில் படிச்சிருக்கோம். ஸோ அகெயின் நமக்கு கம்பெனிஸ் ஆக்ட் வந்து படிக்கும்போது அதில் வந்து ஒரு வெல் நாலேஜ்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். கம்பெனி லாஸில் டிஃபைன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர், டிஃபைன் உமன் டைரக்டர், டிஃபைன் போர்ட் மீட்டிங்கு, அந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஆனால் ஃபைனல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கேஸ் லா கொடுத்து அந்த கேஸ் லாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கேஸ் லாக்கு என்ன ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து செக்ஷனை மென்ஷன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா கேஸ் லாக்கும் வந்து செக்ஷன் வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்தால் மட்டும் செக்ஷன் வந்து கரெக்டாக போடுங்க. ஏன்னா செக்ஷன் வந்து தப்பாக எழுதி உள்ள கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ஒரு பேட் இம்ப்ரெஷன் மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக்ஷன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் செக்ஷன்ஸ் வந்து போடுங்க, இல்லாட்டி செக்ஷன்ஸ் வேண்டாம். ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 40% கவர் ஆகுது. ரெண்டாவது வந்து 10% இன்சால்வன்சி அண்டு பேங்க்ரப்சி கோடு 2016, அதாவது ஐபிசி 2016. ஸோ ஐபிசியில் வந்து என்ன கவர் ஆகும் அப்படின்னா, ஒரு பேங்க் வந்து இன்சால்வெண்ட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இது வந்து எவ்வளோ கவர் ஆகுது அப்படின்னா 10% கவர் ஆகுது. அடுத்து தேர்டு வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனிட்டி. அதாவது இது வந்து கவர்மெண்ட் வந்து கம்பெனிக்கு சில வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எத்திக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இது கொஞ்சம் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 10%. ஸோ இந்த 3 டாப்பிக்கில் வந்து நம்ம நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தால் நம்மளால் 60% இதிலே வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது நம்ம 60+ எடுத்தால் நம்ம என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம்ட் வந்து நம்மளால் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 60+ எடுக்கிறதுக்கு ஈஸியான வே வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏயை வந்து கவர் பண்ணுறது தான். ஓகேவா? ரெண்டாவது செக்ஷன் பியில் வந்து எக்கனாமிக் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? இதில் மொத்தம் எத்தனை மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னா 8 மாடியூல்ஸ் இருக்குது. ஓகே, 8 மாடியூல்ஸில் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன்.
அதாவது நம்ம வந்து எதையுமே ஒமிட் பண்ண போகிறதில்ல, ஓகேவா? அந்த 8 மாடியூல்ஸில் எதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா செபி ரெகுலேஷன்ஸ். ஸோ செபி ரெகுலேஷன் 10% கவர் ஆகுது. இதுலேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின்ஸ் வரும், ஓகேவா? 1 கொஸ்டின் வரும், மேபி 8 மார்க் இருக்கலாம், இல்லாட்டி அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி எப்படின்னாலும் கேட்கலாம். ரெண்டாவது எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபெமா எவ்வளோ 5% கவர் ஆகுது, ஓகே? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இதுலேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது எதை கவர் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி மணி லாண்ட்ரிங் 5% கவர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு செபியில் 10% கவர் ஆகுது. இதுலேருந்து எப்படியும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இல்லை, இதுலேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபெமா, அதுக்கப்புறம் ஆன்டி மணி லாண்ட்ரிங். அடுத்தது எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஆக்ட், பேங்கிங் செக்டார் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார், ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் சேர்த்தே 5% தான் இருக்குது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், படிக்கலாம். அடுத்தது எதை கவர் பண்ணணும்னா எம்எஸ்எம்இ அண்ட் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா ப்ரைவசி. இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து 2016 சிலபஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்காது. 2022 சிலபஸில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு. ஸோ இந்த ரெண்டுக்குமே ஈச் 5%. ஸோ இது அப்படின்ட்டு பின்னாடி பார்க்கலாம். லாஸ்ட்டாக காம்படிஷன்ஸ் ஆக்ட் 2002 வந்து கவர் பண்ணால் போதும், ஓகே? நான் வந்து 8 மாடியூல்ஸையும் நம்ம வந்து இதில் உள்ள ஆர்டர் படி நம்ம படிச்சுட்டு நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது வந்து டாப் ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செபி, ரெண்டாவது ஃபெமா, மூணாவது ஆன்டி மணி லாண்ட்ரிங், இந்த ரெண்டும் 4, அப்புறம் இது 2 5, இது 6, ஓகே? இந்த ஆர்டரில் வந்து நம்ம படிச்சுக்கலாம். நம்ம வந்து எதுவுமே ஒமிட் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையோட பேசிக் நாலேஜ் வந்து பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இதில் இருக்க வெயிட்டேஜ் படி தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஷூரிட்டி கிடையாது. பிகாஸ் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 40% கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் அது 30% கூட எக்ஸாமில் கேட்கலாம். பேலன்ஸ் வந்து வேறு டாப்பிக்லேருந்து கவர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதனால் எந்த டாப்பிக்கும் நம்ம ஒமிட் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தோட பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து இன்டீட்டெயில்டாக வந்து ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஓகே, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் மாடியூல் 1லேயே வந்து 1.9 வரையும் ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ 1.9 வரைக்கும் நம்ம எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லாமே படித்தா மட்டும்தான் நம்மளால் என்னது 40% கவர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ கம்பெனி ஃபார்மேஷன் அண்ட் கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இன்டரில் வந்து நீங்கள் எல்லாமே படித்ததாக தான் இருக்கும். ஸோ பேசிக் கம்பெனிஸ் ஆக்டை விட பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் அது கொஞ்சம் இன்டீட்டெயில்டாக படிக்கணும். இன்டீட்டெயில்டாக படிக்கிறது மூலயமா நம்ம கேஸ் லாக்கு வந்து அதை அப்ளை பண்ணி எழுதணும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும்போது அதை வந்து நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோ, இல்லாட்டி மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் எடுத்தோ, ஆர்டிபி, எம்டிபி இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸில் நம்ம படித்த கான்செப்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கேஸில் வந்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து உங்களோட ஸ்பீடு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்டு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். இப்போ கேஸ் லான்னு இருந்துச்சுன்னா அது வந்து 4 செக்ரிகேஷனாக பிரிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேஸ் லாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்தெந்த பார்ட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்ளை ஆகுன்னு பார்க்கணும். அந்த ப்ரொவிஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
அந்த ப்ரொவிஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷன் மூலிமா நீங்கள் அந்த கேஸுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கன்க்ளூஷன் போட்டு நீங்கள் எழுதணும். ஸோ கேஸில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஃபர்தர் வீடியோஸில் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இருக்கணும். ஸோ கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டெய்லி நான் ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுவேன். ஸோ அதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஃபர்தராக சேர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.